நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் சுமங்கலி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். நம்மளுடைய ஹோல் பாடியையும் எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா, தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அதுபோல் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட், நமக்கே தெரியாமல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம உடம்புல ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த டீப் ரிலாக்ஸேஷனில் மாறி போகும். ஓகே, ஸ்டார்ட். நல்லா நேராக படுத்துக்கோங்க, காலை விரித்து வைங்க, கைகளை விரித்து வைங்க, கண்களை மூடிக்கோங்க, நல்லா மூச்செழுத்து வெளிவிட்டுக்கோங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய சுவாசத்தின் மீதும் வயிற்றின் அசைவின் மீதும் இருக்கட்டும். தலை ஒரு சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா சவாசனா, இதுக்கு பேர் சவாசனா, டெட் பாடி போஸ். நல்லா ரிலாக்ஸாக படுங்க. நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொன்றா நம்ம கவனித்து பார்த்துட்டு வர போகிறோம். இதனால் நம்மளுடைய ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸ் ஆக போகுது. இப்போ முதலாவது உங்களுடைய இடுப்பு பகுதியிலேருந்து கால் விரல்கள் வரைக்கும் கவனித்து பார்க்க போகிறோம். கால் விரல்களிலிருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது கால் விரல்கள் ரிலாக்ஸ், தென் பாதம் relax, ankle joint relax, கால்கள் relax, knee joint relax, தொடை பகுதி relax, அடுத்தது இடுப்பு பகுதி relax. நல்லா உங்களுடைய இடுப்பு பகுதியிலேருந்து கால் விரல்கள் வரைக்கும் நல்லா கவனத்தை வச்சுக்கோங்க. நல்லா மூச்செழுத்து வெளிவிடுங்க. உங்கள் உடம்பில் எந்த இடத்துலையாவது வலி இருக்கும், ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவனத்தில் வைங்க. மீன்ஸ் கால்களில் எந்த இடத்துலையாவது நீங்கள் வலியையோ இறுக்கத்தையோ ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கவனித்து பாருங்கள். நல்லா மூச்செழுத்து வெளிவிடுங்க. நீங்கள் மூச்செழுத்து உங்களுடைய சுவாசத்தை வெளிவிடும்போது உங்கள் கால்களில் இருக்கிற வலி இருக்கும், எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிடும். நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நல்லா மூச்செழுத்து உங்களுடைய சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை ஆன்னு சொல்ல போகிறோம். இந்த அகாராவின் அதிர்வலைகள் உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே பரவதை கவனிக்கிற அளவுக்கு உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய கால்களின் மீது மட்டுமே இருக்கட்டும். நல்லா மூச்சை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை அகாரா சான் பண்ணுங்க. ஆ இந்த அகாராவின் அதிர்வலைகள் உங்களுடைய கால்கள் முழுவதும் பரவிருக்கிறது நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சவுண்ட் வைப்ரேஷனை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கால்கள் முழுவதும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இரத்தோட்டமும் காந்தோட்டமும் நல்லா சீராக பரவும். நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். நம்மளுடைய கால்களில் இரத்தோட்டமும் காந்தோட்டமும் நல்லா சீரான முறையில் இருக்கிறனால நம்மளுடைய கால்களில் எந்த விதமான வலியோ இறுக்கமோ எதுவுமே இல்லாமல் உங்களுடைய கால்கள் முழுவதும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத கவனிங்க. ரிலாக்ஸ்.
அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வயிறு, மார்புக்கூடு, தோள்பட்டை, கைகள், முதுகின் மீது இருக்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களுடைய வயிறு நல்லா விரிவடைகிறத கவனிங்க. மூச்சை வெளிவிடும்போது வயிறு நல்லா சுருங்குறத கவனித்து பாருங்கள். இந்த வயிற்றின் அசைவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரலினுடைய அடிப்பகுதி நல்லா விரிஞ்சு சுருங்கும். அதாவது தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிது நுரையீரலினுடைய அடிப்பகுதிக்கு. அதை நல்லா கவனித்து பாருங்கள். ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய செஸ்ட் ரீஜியனில் இருக்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களுடைய செஸ்ட் ரீஜியன் நல்லா விரிவடையுது. மார்புக்கூடு விரிவடைகிறத கவனிங்க. மூச்சை வெளிவிடும்போது மார்புக்கூடு சுருங்கிறத கவனித்து பாருங்கள். இந்த மார்புக்கூட்டின் அசைவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரலினுடைய நடுப்பகுதிக்கு நல்ல காற்று போயிட்டு வெளிவரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய தோள்பட்டையின் மீது இருக்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது தோள்பட்டை மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அதாவது விரிவடைகிறத கவனிங்க. மூச்சை வெளிவிடும்போது கீழே இறங்குற மாதிரி இருக்கும், அதாவது சுருங்கிறத கவனித்து பாருங்கள். இந்த தோள்பட்டையின் அசைவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலினுடைய மேல் பகுதி நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய நார்மல் ப்ரீத்திங்கில் நம்மளுடைய நுரையீரலினுடைய மேல் பகுதி விரிஞ்சு சுருங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எப்போ நம்ம பெருமூச்சு விடுறோமோ அப்போ தான் நம்மளுடைய நுரையீரலினுடைய மேல் பகுதி விரிஞ்சு சுருங்கும். அதனால் இந்த தோள்பட்டையின் அசைவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலினுடைய மேல் பகுதி நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வயிறு, மார்புக்கூடு, தோள்பட்டை மூன்றின் மீதுமே இருக்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது 3 ஒன்று போல் விரிவடைகிறத கவனிங்க. மூச்சை வெளிவிடும்போது 3 ஒன்று போல் சுருங்கிறத கவனித்து பாருங்கள். இந்த மூன்றின் அசைவை நீங்கள் கவனித்து பார்க்குறனால நம்மளுடைய நுரையீரல் முழுவதும் நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுனால நம்மளுடைய இதயமும் அதோட வேலையை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட்டோட பம்பிங் ஏரியா நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். இதனால் நம்மளுடைய உடம்பில் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்படுது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனும் அதிகமாக கிடைக்குது. நல்லா ரிலாக்ஸாக கவனித்து பாருங்கள். அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய கைகள், கை விரல்கள், மணிக்கட்டு, முழங்கைகள் மீது இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய முதுகின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத கவனிங்க. நம்மளுடைய ஹோல் பாடி வெயிட்டும் நம்மளுடைய முதுகு பகுதியில் தான் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி வெயிட்டே நம்மளுடைய முதுகு பகுதியில் தெரியல. அந்த அளவுக்கு உங்களுடைய முதுகு பகுதி நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். தண்ணியில் ஒரு மிதக்கிற பொருளை போட்டோம் அப்படின்னா பேப்பரை போட்டால் எப்படி மிதக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியும் தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நல்லா மூச்செழுத்து வெளிவிடும்போது 3 தடவை ஊன்னு சொல்ல போகிறோம். இந்த உக்காராவின் அதிர்வலைகள் நம்மளுடைய உடம்பினுடைய நடுப்பகுதியில் பரவுதை கவனிக்கிற அளவுக்கு உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வயிறு, மார்புக்கூடு, தோள்பட்டை, கைகள், முதுகின் மீது இருக்கட்டும். நல்லா மூச்செழுத்து சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை உக்காரா சான் பண்ணுங்கள். ஓ
இந்த உக்காராவின் அதிர்வலைகள் உங்களுடைய உடம்பினுடைய நடுப்பகுதி முழுவதும் நல்லா பரவிருக்கு. இந்த வைப்ரேஷனை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்குறனால நம்மளுடைய உடம்பில் இரத்த ஓட்டம் நல்லா சீராக பரவுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதனால் நம்மளுடைய வயிற்றில் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. நம்மளுடைய வயிறு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. அதே போல் செஸ்ட் ரீஜனில் எந்த தொந்தரவும் இல்லாமல், அதே போல் கைகள்லையும் முதுகுலையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த சவுண்டு வைப்ரேஷன் நம்மளுடைய உடம்பினுடைய நடுப்பகுதியில் பரவிருக்கனால நமக்கு முதுகு வலியோ, கை வலியோ, தோள்பட்டை வலியோ, வயிறு வலியோ, நெஞ்சு வலியோ எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறோம். உங்களுடைய உடம்பினுடைய நடுப்பகுதி நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய முகத்தின் மீது இருக்கட்டும். சிரித்த முகமாக வச்சுக்கோங்க, இறுக்கமாக வச்சுக்க வேண்டாம். உங்களுடைய கழுத்து பகுதி ரிலாக்ஸ், உங்களுடைய சின் ரிலாக்ஸ், உதடு ரிலாக்ஸ், மூக்கு ரிலாக்ஸ், கன்னம் ரிலாக்ஸ், கண்கள் ரிலாக்ஸ், புருவம் ரிலாக்ஸ், நெற்றி ரிலாக்ஸ், தலைப்பகுதியினுடைய மேல் பகுதி ரிலாக்ஸ், அடிப்பகுதி ரிலாக்ஸ், காதுகள் ரிலாக்ஸ். நம்மளுடைய தலை முழுவதும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நல்லா மூச்செழுத்து சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை மக்காரா சான் பண்ண போகிறோம். அதாவது இம் சான் பண்ணணும். நல்லா மூச்செழுத்து சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை மக்காரா சான் பண்ணுங்க. இந்த மக்காராவின் அதிர்வலைகள் உங்களுடைய தலை முழுவதும் நல்லா பரவிருக்கு. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். நம்மளுடைய தலை முழுவதும் இந்த வைப்ரேஷன் பரவிருக்கிறதுனால நம்மளுடைய தலை பாரம், ஸ்ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போகுது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய தலை முழுவதும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இரத்த ஓட்டம் நல்லா சீரான முறையில் பரவிருக்கு. அதனால் நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கோம். எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல், தலைவலியும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறோம். ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய கவனம் முழுவதும் கால் விரல்களிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் இருக்கட்டும். கால் விரல்கள், பாதம், கணுக்கால், கால்கள், நீ ஜாயிண்ட், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிறு, மார்புக்கூடு, செஸ்ட், தோள்பட்டை, முதுகு பகுதி, கைகள், முகம். இப்போ நல்லா மூச்செழுத்து உங்களுடைய சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை ஓம்காரா சான் பண்ணுங்க. இந்த ஓம்காராவின் அதிர்வலைகள் உங்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் பரவதை கவனிக்கிற அளவுக்கு உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய உடம்பின் மீது மட்டுமே இருக்கட்டும். நல்லா மூச்செழுத்து சுவாசத்தை வெளிவிடும்போது 3 தடவை ஓம்காரா சான் பண்ணுங்க.
இந்த ஓம்காராவின் அதிர்வலைகள் உங்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் பரவிருக்கிற நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய ஹோல் பாடியிலையும் இந்த அக்காரா உக்காரா மக்காரா அதிர்வலைகள் நல்லா பரவிருக்கு. இதனால் நம்மளுடைய உடல் முழுவதும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இரத்த ஓட்டமும் காந்தோட்டமும் நல்லா சீரான முறையில் பரவிருக்கு. இதனால் நம்மளுடைய உடம்பில் எந்த விதமான வலியோ இறுக்கமோ எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத கவனித்து பாருங்கள். நீங்கள் எந்த விதமான படபடப்பும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஏன்னா உங்கள் உடம்புல இந்த வைப்ரேஷன் பரவி இருக்கிறனால அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல தான் பரவிருக்கு. இதனால் இரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்குது. உங்கள் உடம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடுச்சு. நல்லா ரிலாக்ஸாக கவனிங்க. காந்தம் ஒரு இரும்பு பொருளை எப்படி ஈர்க்குமோ அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். கை கால் விரல்களை லைட்டாக அசைச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்திரிச்சு உட்கார வரைக்கும் கண்களை திறக்கக்கூடாது. கை கால் விரல்களை லைட்டாக அசைச்சி விட்டுக்கோங்க. உடம்பையே லைட்டாக அசைச்சி விட்டுக்கலாம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வைங்க. கைகள் ரெண்டையும் உடம்போடு ஒட்டி வைங்க. உங்களுடைய வலது கையை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. இடது காலை மடக்கி அப்படியே வலது பக்கமாக திரும்பி படுத்துக்கோங்க. அப்படியே ஒரு சாஞ்சு திரும்ப படுத்துக்கோங்க. உங்களுடைய இடது கையை செஸ்ட்டுக்கு முன்னால் வச்சு எந்திரிச்சு உட்காருங்க. கண்களை மூடி உட்காருங்க. கண்களை திறக்க வேண்டாம். கைகள் இரண்டையும் நல்லா உரசிக்கோங்க. கைகள் ரெண்டையும் உங்களுடைய கண்களின் மீது வைங்க. அப்படியே மெதுவாக கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள். ஓகே, ரிலாக்ஸ். Thank you.